என் பிள்ளையே, நீ இன்று என்னிடம் வந்திருப்பது ஒரு விபரீத சூழ்நிலையில்தான் எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை சுமைகள் சூழ்ந்திருக்கின்றன. நீ எதை தொடுகிறாயோ அது நின்று விடுகிறது. நீ யாரிடம் செல்வாயோ அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நீ பேசும் வார்த்தைகள் பலவீனமாய் போயிற்று. பிரச்சனைவானது உன் வீட்டிலும் உன் குடும்பத்திலும் உன் இருதயத்திலும் வேர்விட்டிருக்கிறது. ஆனால் என் பிள்ளையே, நான் உன்னை ஒருபோதும் பிரச்சனையில் சிக்கவிடுவதற்காக உன் வாழ்வை உருவாக்கவில்லை. உனக்காக இருக்கும் என் திட்டம் நன்மைக்கானது. அந்த திட்டத்தை நிறைவேற்றும் பொழுதாகவே இன்று அமைந்திருக்கிறது. நீ சோர்ந்தபோது, நீ அழுதபோது, நீ ஏமாற்றத்தில் வீழ்ந்தபோது, நீ உன் நம்பிக்கையை இழந்தபோதும் நான் உன் அருகில் இருந்தேன். நீ என்னை பார்க்கவில்லை, ஆனால் நான் உன்னை காத்தேன். நீ பேசாத ஜெபங்களை நானே கேட்டேன். நீ எண்ணிய கண்ணீரை நானே சுமந்தேன். உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவும் புதிய தொடக்கமும் என் வசனத்தினால் வரும். நீ பொருளாதார சிக்கலுக்குள்ளானாயா? நீ வீடு, வேலை, உறவுகள் என்று அனைத்திலும் சிக்கல்களை எதிர்கொண்டாயா? நீ ஏன் இவையெல்லாம் என எண்ணுகிறாயா? ஏனெனில் உன்னை இவைகளால் வலுப்படுத்தவே நான் அனுமதித்தேன். ஆனால் இப்போது நான் அந்த பரிசோதனைக்கு முடிவை அறிவிக்கிறேன். நீ களைப்போடு இருக்கிறாய். உனக்கு தூங்க முடியவில்லை. உன் நெஞ்சில் பாரம் இருக்கிறது. அந்த பாரத்தை இப்போது என் கைகளில் கொடு. நான் சுமக்கிறேன். நான் குருவனாயிருக்கிறேன். நான் தேவனாயிருக்கிறேன். உன் பிரச்சனைக்கு தீர்வு தரும் இயேசுவாக இருக்கிறேன். நீ விசுவாசத்துடன் ஒரு ஜெபத்தை செய்திருந்தாய். அந்த ஜெபம் வானத்தில் மறக்கப்படவில்லை. நீ ஏமாற்றமடைந்ததாக நினைத்த ஜெபங்கள் இன்று என் பதிலில் வெளிப்படுகின்றன. நீ ஒரு வாயிலுக்காக காத்திருந்தாய். அந்த வாயிலை இன்று நான் திறக்கிறேன். நீ ஒரு ஆளின் உதவிக்காக காத்திருந்தாய். அந்த ஆளை இன்று நான் அனுப்புகிறேன். நீ ஒரு வேலைக்காக ஜெபித்தாய். அந்த வேலையை இன்று உனக்காக அமைக்கிறேன். நீ ஒரு சுகம் வேண்டி கண்ணீர் விட்டாய். அந்த சுகத்தை இன்று உன் மீது ஊற்றுகிறேன். நீ ஏற்கனவே சில வாயில்கள் மூடியதாக நினைக்கிறாய். ஆனால் நான் அதை திறக்கும்போது யாராலும் அடைக்க முடியாது. நீ பார்த்தது தோல்வி, நான் காண்கிறது வெற்றி. நீ எண்ணியதை விட உயர்ந்திருக்கிறது என் யோசனை. நீ நினைத்ததை விட நன்மைதான் உனக்கு வரும். உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்கலாம், ஆனால் அது நிலைத்திருக்கப் போவதில்லை. நான் உனக்காக தீர்வு ஏற்படுத்துகிறேன். நீ என்னை பற்றி கட்டாயம் அறிந்து கொள்ளப் போகிறாய். உனக்கு நான் தேவனாயிருக்கிறேன் என்பதை அனுபவிக்கப் போகிறாய். என் வார்த்தையை பார்த்து நட. நீ பயப்பட வேண்டியதில்லை. நீ இன்று சோர்வடைந்திருக்கலாம், ஆனால் நாளை நீ உயர்ந்திருப்பாய். நீ அழுத இடத்திலேயே நான் உன்னை சிரிக்கும் இடமாக மாற்றுவேன். உனக்கு விரோதமாய் வந்த துன்பங்கள் இனி உனக்கு பாடமாக மாறும். அந்த பாடங்கள் உன்னை ஆசீர்வதிக்கப் போகின்றன. நீ நேசித்தவரால் மறுக்கப்பட்டாலும் நான் உன்னை கட்டிக்கொள்ள தயார். நீ என்னிடம் ஒவ்வொரு பிரச்சனையையும் சொல்வாயா? நான் அதை தீர்க்கச் செய்வேன். நீ என்னை தேடினாய். அதற்கான பதில் உன் பிரச்சனைக்கு முடிவை நான் இன்று சொல்கிறேன். உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறப்போகிறது. உன் கண்களில் சோகத்திற்கு பதிலாக ஒளி வருகின்றது. உன் நெஞ்சில் அமைதி பிறக்கிறது. நான் சொன்னேன் என்பதற்காகவே இது நடக்கப் போகிறது. உனக்கு விரோதமாய் எதுவும் நிகழ முடியாது. நான் உன்னோடு இருக்கிறேன். என் பிள்ளையே, நீ சோர்ந்திருக்கிறாய். உன் நெஞ்சில் ஒரு கனமான பாரம். எந்த வழியிலும் நிம்மதியில்லை. உன் பிரச்சனைகள் நின் நள்ளிரவில் கண்கள் மூட முடியாத அளவுக்கு வலியெடுக்கின்றன. நீ ஏன் இந்த நிலைமைக்கு வந்தாய் என்று பலமுறை கேட்டிருப்பாய். நான் உன் ஜெபங்களை கேட்டிருக்கிறேன். உன் கண்ணீரை பார்த்திருக்கிறேன். நீ சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் இருந்திருக்கிறேன். நீ என் கண்களில் இருந்து மறைந்தது இல்லை.
உனது வாழ்க்கையில் நீ எதிர்பாராத சங்கடங்களை சந்தித்திருப்பாய். நீ நம்பியவர்கள் உன்னை விட்டு விலகியிருப்பார்கள். நீ நடத்திய நல்லவற்றிற்கு பதிலாக தீமைகள் வந்திருக்கலாம். ஆனால் நான் உனக்காக இன்னும் போராடுகிறேன். உனது பிரச்சனைக்கு முடிவு வைக்கப்பட உள்ள நேரம் இன்று. நீ சொல்வதை கேட்பவர்கள் இல்லை. உன் உண்மையை நம்ப விரும்பாதவர்கள் சுற்றிலும் இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் நீ போராடிக் கொண்டிருக்கிறாய். நீ ஏன் இப்படி என்று கேட்கும்போது நான் சொல்வது இதுதான். இது நீ வலிமையடைவதற்கான நேரம். நான் உன் உள்நோக்கத்தில் வேலை செய்கிறேன். உன் மனது உடைந்திருந்தாலும், நீ ஒரு வார்த்தையை கூட பேச முடியாமல் இருந்தாலும், நான் உன்னோடு இருக்கிறேன். பிரச்சனை நீங்காமல் இருந்ததற்கு காரணம், நான் இன்னும் உன்னை வடிவமைத்துக் கொண்டிருந்தேன். நீ வலிமையான சாட்சி ஆவதற்கான நேரம் இது. நீ ஏமாற்றப்பட்டாலும் நான் உன்னை கைவிடவில்லை. உன் வாழ்க்கையின் முடிவுகள் என் கைகளில் இருக்கின்றன. நீ வழிமறைக்கப்பட்டது போல் நினைக்கிறாய். ஆனால் நான் உன் நெடுஞ்சாலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீ இப்போது சந்திக்கிற பிரச்சனைகள், வாழ்க்கை சிக்கல்கள், அறியாமையால் ஏற்பட்ட தவறுகள், அறுதி கொடுக்காத கடன்கள், துணையில்லாத தனிமைகள், நம்பிக்கை இழந்த உறவுகள், இவையெல்லாம் முடிவடையப் போகின்றன. இன்று நான் உனக்காக ஒரு புதிய அத்தியாயத்தை தொடக்கிறேன். நீ செல்வதற்குரிய வழியில் நான் ஒளி வைக்கும். நீ காணாத உதவிகளை நான் ஏற்படுத்துகிறேன். நீ எண்ணியதை விட பெரிய விசேஷங்களை நான் செய்கிறேன். நீ இன்று என்னை நம்பிக்கையோடு நோக்கினால், நீ பிரச்சனையில் அல்ல, வெற்றியின் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறாய். என் வார்த்தை உண்மை. என் வசனம் தீர்வை உண்டாக்கும். என் வாக்குத்தத்தம் நீ யாராலும் அழைக்க முடியாதது. நீ பிரச்சனையில் இருப்பது உண்மைதான். ஆனால் நீ அங்கேயே முடிவடைய மாட்டாய். நான் உனக்காக போராடுகிறேன். நீ அமைதியாயிரு. உன் எதிரிகளால் நீ துன்புறுத்தப்பட்டிருக்கலாம். உன் சொந்தங்களால் நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். உன் நண்பர்களால் நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் நீ என்னுடைய பிள்ளை. நீ யாராலும் கைவிடப்பட மாட்டாய். நீ ஜெபிக்கிறாய் என்றாலும் பதில் கிடைக்கவில்லையா? நீ காத்திருக்கிறாய் என்றாலும் மாற்றம் இல்லையா? அதற்கு காரணம் நான் சோதனைக்கு அனுமதி கொடுத்தேன். நீ சுதந்திரத்துடன் வாழ என் நேரத்தை காத்திருந்தேன். அந்த நேரம் இன்று. பிரச்சனை நீங்கும் நேரம் இது. புதிய பரிசுத்தத்தின் வெளிச்சம் உன்னை ஒளிர வைக்கிறது. நீ நினைத்த நாளில் அல்ல, நான் வைத்த நாளில். அந்த நாளாகவே இன்று இருக்கிறது. வெற்றி, அமைதி, சந்தோஷம், நம்பிக்கை, நிதி, ஆசீர்வாதம், இவை அனைத்தும் உன்னுடையவை. நீ அந்த பரிசுகளை எதிர்பாராமல் இருக்கிறாய். ஆனால் நான் எதிர்பார்த்தபடி உனக்கு கொடுக்கிறேன். நீ சிந்தனையிலேயே சிக்கியிருக்கிறாய். அந்த சிந்தனையிலிருந்து நான் விடுவிக்கிறேன். நீ ஏற்கனவே உன் எதிர்காலத்தை கைவிட்டு விட்டாய். ஆனால் நான் உனக்காக புதிதாய் ஒரு எதிர்காலத்தை எழுப்புகிறேன். நீ அங்கேயே நின்று போய்விடாதே. என்னை நோக்கி ஒரு அடியாவது எடு. நான் உன்னை விட 10 அடிகள் ஓடுகிறேன். உன் பிரச்சனையை நான் எனக்கு எடுத்துக்கொள்கிறேன். நீ மகிழ்ச்சியாய் வாசிக்கப்படும் சாட்சி ஒன்றுக்குப் பின் இந்நேரம் ஒரு மாற்ற காலமாக மாறும். நம்பிக்கை வைத்துவை என் பிள்ளையே. நான் சொல்வது உண்மை. நான் சொல்வது வாக்குத்தத்தம். நான் சொல்வது உனக்கே சொன்ன வார்த்தை. நீ மறந்ததை கூட நான் நினைவில் வைத்திருக்கிறேன். நீ புறக்கணித்த கனவுகளை நான் உயிர்ப்பிக்கிறேன். நீ மறந்த பாதையை நான் ஒளியூட்டுகிறேன். உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் பிரச்சனைக்கு முடிவாக நான் இன்றே வந்திருக்கிறேன்.